திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. சேர சோழ படைகளில் கதி மோசமாகிக் கொண்டே வருவதாக கேள்விப்பட்ட பொழுது எழினிக்கு ஒருபுறம் வருத்தமாகவும் மறுபுறம் வெறுப்பாகவும் இருந்தது. தற்போதைய கதிக்கு சேரமணன்தான் காரணம் என்று கருதினான் அவன். தான் கூறியபடி திட்டத்தை ஏற்று செயல்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்பது அவனுடைய அபிப்பிராயம். வெற்றியை குறிக்கோளாக கொண்டவன் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதும் எதிரிக்கு அதிக அவகாசம் தரக்கூடாது என்பதும் போர் தந்திரங்களாக இருக்கும் பொழுது அதை முற்றிலுமாக உதறிவிட்டுவிட்டு தன்னையே பெரிதாக எண்ணி நிலையை கெடுத்து கொண்டதாகவே சேரனை கருதினான் எழினி. அதோடு அவனது திட்டங்கள் அனைத்தும் பாண்டியர் படைத்தலைவன் பழையனை சுற்றியே மாறி மாறி தீட்டப்பட்டு வந்தன. இது பெரிய பலவீனம் என்பதே அவன் கருத்தாக இருந்தது. பழையனின் பராக்கிரமம் பிரசித்தமானதுதான் என்றாலும் போர் அரங்கில் நிலைமை ஒரே சீராக இருக்காதென்பதும் அங்கு பழையன் ஒருவன் மட்டுமே எதையும் சாதித்து விட முடியாது என்பதும் சாதாரண உண்மையாக இருக்கும் பொழுது சேரனின் திட்டங்கள் ஏன் பழையனையே மையமாக கொண்டன என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். சரியான தீர்க்க தரிசனம் இல்லாத இந்த சேரன் எந்த தைரியத்தில் இந்த போரை முன்னின்று நடத்த முன்வந்தான் என்றும் இவனைப் போல் சோழன் பெருநற்கிள்ளி எப்படி நம்பினான் என்றும் நாம் சந்தேகிக்க அவன் சோழ மன்னனுக்காக வருந்தவும் செய்தான். இந்த நிலையில் சேரன் ஆணைக்காக காத்திருக்க அவன் தயாராக இல்லை. அவனுடைய பொறுமை பறிபோயிற்று. நிலைமை முற்றிலுமாக சீர்கெட்ட பின் சேரனுக்கு உதவுவது என்பது விழலுக்கு இறைத்த நீராகத்தான் இருக்கும் என்று அவன் கருதினான். அதனால் தானாகவே செயல்பட தீர்மானித்தான். சேரனை விட தன்னிடமிருந்த தூசி படைகள் அதிக நம்பிக்கையோடு அவனுக்கு இருந்தது. தனக்கு முன்னால் இருந்த கிழக்கு கோட்டை வாயிலை தாண்டி உத்தேசித்த உரிய கட்டளைகளை தன் யானைப்படை வீரர்களுக்கு இட்டான் அவன். அடுத்த நிமிடம் தூசி படைகள் வேகமாக இயங்க ஆரம்பித்தன. கோட்டை வாயிலின் முகப்பில் புகை மண்டலம் உருவாக்கப்பட்டது. கோட்டை மதிலில் இருப்போர் கண்களை அது மறைக்க புகை மண்டலத்தை திரையாக பயன்படுத்தி கொண்டு கவசமணிந்த தூசி படையினர் கிழக்கு கோட்டை சுவரை அகழியில் நச்சுப்பொடியை கவிழ்த்தார்கள். முதலைகளை சாகடிக்க காவற்காட்டு முள் மரங்கள் வெட்டப்பட்டு அகழியில் போடப்பட்டன. அகழியை கடக்க இந்த சமயத்தில் கோட்டையில் மீதிருந்த பாண்டியர் படை சும்மா இருக்கவில்லை. அம்பு மழையை பொழியத்தான் செய்தது. ஆனால் புகை மண்டலம் உருவாகிவிட்டதால் அவர்களால் குறிவைக்க முடியவில்லை. படுபவர்கள் மீது படட்டும் என்று அடித்த வண்ணமே இருந்தார்கள். அப்படி வந்து விழுந்த அம்புகள் கவசமணிந்த தூசி படையினரை அவ்வளவாக காப்பாற்றவில்லை. அது தாக்கவில்லை. அப்போது தூசிப்படையினர் கீழ்ப்பக்கத்தின் மதிலில் இருந்த தளத்தை நோக்கி விடாமல் அம்புகளையும் விஷம் தோய்ந்த கற்களையும் வீசவே தளத்தில் பாண்டிய வீரர்கள் உறுதியாக நின்று போரிட முடியவில்லை. எனவே துணை மாடங்களை அவர்கள் அதிகம் நம்ப வேண்டியிருந்தது. இதற்கிடையில் எழினியின் கட்டளையின் பேரில் கூலிப்படையினரின் ஒரு பிரிவர் தாங்கள் மூங்கில் கூடைகளை திறந்து அதிலிருந்து கொடிய சர்ப்பங்களை கோட்டை மதிலை நோக்கி வீசிவிட்டனர். மேலே நிற்கும் பாண்டிய வீரர்களை அழிக்க பல பாம்புகளை மதிலுக்கு உட்புறமும் வீசினார்கள். உள்ளே இருக்கும் வீரர்கள் அலறி ஓட பாம்பென்றால் படையும் நடுங்குமல்லவா, அதை மெய்ப்பிக்காது அவர்கள் முற்பட்டனர். முழுக்க முழுக்க தன் தூசி படைகளை கொள்ளையர்களின் பேர் இயக்கிய எழினி இதற்கிடையில் அகழியில் போடப்பட்ட காவற்காட்டு மரங்களால் உண்டான பாலத்தை பயன்படுத்தி யானைகளை அனுப்பினான். பயிற்சி பெற்ற யானைகளை மரத்துண்டுகளாலும் பாறைகளாலும் கதவுகளை மூர்க்கத்தனமாக தாக்கின. தன் மீது வந்து விழுந்த அம்புகளை பிடுங்கி கோட்டை மதில் மீது வீசிவிட்டு தாக்குதலை சளைக்காமல் கொடுத்தன அந்த யானைகள். மூர்க்கமான அந்த தாக்குதலால் கோட்டை கதவு உடைந்து விழுந்தது. அதை அடுத்து பாறைகள் உடைந்து சரிவது போல் யானைகள் உள்ளே பிரவேசித்தன. அந்த சமயம் எதிர்பாராத அதிசயங்கள் பல தொடர்ந்தன. யானைகள் புகைமண்டலத்தின் ஊடே கோட்டை வாயில் கதவுகளை இழுத்து வெளியே எறிந்துவிட்டு உள்ளே நுழைந்த சிறிது நேரத்திலேயே மேலே வாயிலில் நடந்தது போல கோட்டை சுவர்கள் அகல வாட்டத்தில் ஒதுங்கிய பெரிய இடைவெளியை கொடுத்தது. இடைவெளி அதிகமானதும் யானைகளும் அதிக எண்ணிக்கையில் உள்ளே நுழைந்தன. ஆனால் உள்ளே பிரவேசித்த சில நிமிடங்களே தரை பிளந்தது. பிளந்ததால் உண்டான பிரம்மாண்டமான பாதாளத்தில் யானைகள் தடால் தடால் என்று விழுந்தன. பல மரண ஓலமிட்டன. பெரிதாக பல முதலைகள் வாய்விட்டு பிளிரின. பல அந்த பாதாளத்தில் கசிந்த நச்சு நீரை பருகி அமைதியாக மாண்டன.
ஒன்றின் மேல் ஒன்றாக விழுந்து அலைகள் மோதியது போல் மோதி உருண்டதால் கோட்டை பகுதியில் இடி ஓசைகள் உண்டாயின. பாதிக்கும் மேற்பட்ட யானைகள் இவ்வாறு கண்மூடித்தனமாய் மோதி இழந்து பாதாளத்தில் விழுந்து மாண்டதைக் கண்ட எழினி பெரும் வியப்படைந்தான். கோட்டை சுவர் நகரும் வித்தையை அவன் எங்கும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. புகை மண்டலத்தை உண்டாக்கியிருந்த காரணத்தினால் கோட்டை சுவர்கள் சத்தமின்றி நகர்ந்து இடைவெளி அளித்ததை சரியான நேரத்தில் அவனால் கவனித்து கொள்ள முடியவில்லை. முடிந்திருந்தால் யானைகளை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தும் இருப்பான். ஆனால் அவன் போட்ட பகைத்திரை, அதாவது புகைத்திரை அவனுக்கே இடைஞ்சலாக அமைந்துவிட்டது. சுவர் விலகியது ஒருபுறம் இருந்தாலும் உள்ளே நுழைந்த யானைகள் எப்படி அழிந்தன என்பது முதலில் பெரும் வியப்பாக இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விபரீதத்தையும் உணர்ந்து கொண்டான். கோட்டையின் வாயிலின் உட்புறம் பெரிய பாதாளம் தோண்டப்பட்டு பொய்யான மூடி போடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த ஏற்பாடு உள்ளே நுழையும் எதிரிப்படையை முற்றிலுமாக சமாதி கட்டுவதற்காகவே என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். அதோடு சுவற்றின் உட்புறம் அகழி இருக்க வேண்டும் என்றும் அதில் உள்ள முதலைகளிடம் சில யானைகள் சிக்கியிருக்க வேண்டும் என்றும் புரிந்தது அவனுக்கு. வேறொரு கேள்வியும் எழுந்தது அவனுக்கு. கோட்டையின் வெளிமதில் சுவரை போல் உள்மதிலும் நாற்புறமும் உண்டென்று சொன்ன அண்ணன் அது எங்கே போயிற்று என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். வெளி மதில் சுவர் நகர்ந்த மாதிரி உள்மதிலும் கணிசமாக அளவிற்கு நகரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், இப்படி கோட்டை சுவற்றை நகர்த்தும் அளவை எதிர்க்க முடியாத ஏற்பாடுகள் கோட்டையை காவல் புரியும் யவனர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஆகா, கோட்டை காவல் யவனர்களுடையது என்ற விவரத்தை முதலில் ஊகிக்காமல் போடவுமே. ஊகித்திருந்தால் ஓரளவிற்கு எச்சரிக்கையாக இருந்திருக்கலாமே. நம்மை விட பயங்கரமானவர்கள் அல்லவா இருக்கிறார்கள் பாண்டியர்கள். பெருமளவில் யானைகளையும் தூசிப்படை வீரர்களையும் ஒரு பாண்டிய வீரனை கூட வீழ்த்தாமல் பலி கொடுத்து விட்டோமே. இப்பொழுது என்ன செய்வது என்று குழம்பினான் எழினி. சதியானாலும் சரி, போர் ஆனாலும் சரி, போர் தர்மங்களை விட கொள்ளையர் சாமர்த்தியத்திற்கே அதிகம் பயன்படுத்தும் வழக்கம் கொண்டவனும் அந்த நடைமுறையில் ஓரளவு வெற்றியும் கண்டவனான தகடூர் தலைவன் தடுமாறி நின்ற இந்த நிலையில் பேரிடி விழுந்த மாதிரி வேறொரு சம்பவமும் நடந்தது. யானைகள் மாண்ட குழப்பம் உண்டாகி கொண்டிருந்த நேரத்தில் தெற்கு வாசலை திறந்து கொண்ட பாண்டியரின் யானை பிரிவொன்று விற்படை பிரிவொன்றும் வெளிப்பட்டு எழினியின் எஞ்சிய தோசி படைகளை பின்புறம் இருந்து தாக்கின. வில் வீரர்கள் அம்புகளை யானைகள் மீது சரமாரியாக தொடுத்தார்கள். புகை மண்டலம் பெருமளவில் விலகிவிட்ட நிலையில் யானைப்படை பிரிவிற்கு தலைமை வந்திருந்த தளபதி அதுகை தாக்குதலை மும்முரப்படுத்தினான். பின்புறத்தில் துவங்கிய மும்முரமான தாக்குதலால் எழினியின் யானைப்படை பின்வாங்கவும் முடியவில்லை. முன்னேறி போய் கோட்டை வாயிற்புற பாதாளத்தில் விழ மட்டுமே முடியக்கூடியதாக இருந்தது. போதாக்குறைக்கு மதில் மீது பாண்டிய வீரர்கள் தோன்றி எழினியின் படை மீது அம்பு தாக்குதல்களை தொடங்கினர். இருபுறமும் இடுபிடும் நெருக்கடியை உணர்ந்த எழினி தனக்கு சமாதி கட்டிக்கொள்ள விரும்பவில்லை. முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடும் இல்லாமல் ஈடுபட்டதால் உண்டான அசந்தர்ப்பத்தை வேறொரு சந்தர்ப்பத்தால் சரி செய்து கொள்ள தீர்மானித்து சற்றே விலக முற்பட்ட போது தனக்கு முன்னால் பேராரம்பத்துடன் அதுகை நெருங்கி இருப்பது அவனுக்கு புரிந்தது. மறுகணம் இரு யானை வீரர்களும் யானை மீது இருந்தபடியே போரிட்டனர். அந்த நிலையில் மேலை வாயில் புறத்தே பாண்டிய மன்னனை வாழ்த்தும் கோஷமும் கொம்போலியும் கேட்டதால் போர் முடிவிற்கு வந்துவிட்டதை உணர்ந்தான். இனியும் போர் புரிய விரும்பாமல் தன் இடையில் இருந்த குர்வாளை எடுத்து திடீரென அதிகையின் இடத்தோளில் எறிந்துவிட்டு போர்க்களத்தில் இருந்து விலகினான். யானையின் அம்பாரியில் இருந்து சாய வேண்டிய நிலையில் அதுகையின் வலது கையில் இருந்த கதாயுதம் பறந்தது. எழினியின் தலை கிரீடத்தை பெயர்த்து கொண்டு விழுந்தது. எழினி லாவகமாக யானையை இயக்கி தப்பித்து விட்டான். எழினியின் நடவடிக்கையில் இறங்கியிருந்த அதே நேரத்தில் மேலை வாயிற்புறத்தில் சேரர் படைக்கும் பாண்டியர் படைக்கும் கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருந்தது. சிதறி கிடந்த சேரர் படைகளை ஒழுங்குபடுத்த சேரமன்னன் இருமுறை எடுத்த முயற்சியை பாண்டியன் நெடுஞ்செழியன் குலைத்துவிட்ட போதிலும் பாண்டிய வீரர்கள் திட்டமிட்டபடி நடந்து அணி குலையாமல் போரிட்டதனாலும் சேரர்கள் நிலை திருப்திகரமாக இல்லை. நெடுஞ்செழியனும் தனது கன்னிப்போரை சிறப்பிக்கும் உத்வேகத்துடன் இருந்ததால் அவனது வாழ்வீச்சு மின்னல் வீச்சாக இருந்தது. காணும் இடமெல்லாம் தோன்றியது அவனுடைய புரவி. அவனது எண்ணத்தை உணர்ந்து கொண்டது போல் ஒத்துழைத்தது. பளபளக்கும் கவசமும் தேஜஸ் துலங்கும் முகமாக கதிரவனின் குமாரனைப் போல அந்த காலை வேளையில் போர்க்களத்தை
கலக்கிய இளம் பாண்டியன் அந்த போரின் அடிப்படையான எறும்புரையை சந்திக்க எண்ணி அவனை தேடினான். அவனோ எங்குமே புலப்படவில்லை. அவனை காணாதது சேர வீரர்களுக்கே ஒருவித குழப்பத்தை அளித்ததால் அவர்களது போர் முறைகளில் உறுதியாக வராமல் இருந்தது. அதோடு சோழர் படைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவை வந்து சேராததால் பிறகு அந்த படைகள் பழைய நாள் கத்தரிக்கப்பட்டு அடைந்து சேர வீரர்களும் சோர்வடைந்தனர். கிழக்கு வாய்ப்புறத்தில் அருகில் அமைந்த போர்க்களத்தில் இறங்கியிருந்த பழையனின் அணுகுமுறை வித்தியாசமானதாக இருந்தது. அவன் சர்வ நிதானமாக போர் புரிந்தான். ஆனால் தாக்குதல் மட்டும் உறுதியாக இருந்தது. விளையாடுவது போல் வாளை வீசினாலும் வாழ்பட்ட இடத்திலெல்லாம் சோழர்கள் கூற்றின் வாய்ப்பழுந்தார்கள். இகழ்ச்சியான சிரிப்புடன் வளைவளைய போய் வாழ்வீச்சை நினைத்தான் அவன். பாண்டிய படைத்தலைவன் அவனுக்கு கீழ் இறங்கிய கோசர் படை காலனின் படை போல் இயங்கியது. கடுமையான போர் பயிற்சி பெற்றிருந்த அந்த கோசர்கள் அந்த பயிற்சியை நிறைவேற்றுவதற்காக அந்த போர்க்களம்தான் சரியான இடமாக அமைந்தது என்று திருப்தியுடன் போரிட்டனர். சோழர் படையின் நடுவே புகுந்து அதை இரண்டாக பிளந்துவிட்ட நிலையில் சோழ மன்னனை எதிர்கொண்டான் பழையன். போரின் நிலையை ஓரளவுக்கு அறிந்து கொண்டிருந்த பெருநற்கிள்ளி சோழன் ஒருபுறம் கவலையடைந்தான் என்றாலும் நம்பிக்கையோ துணிவையோ இழக்க விரும்பாமல் பழையனை கடுமையாக எதிர்த்தான். ராஜசூயம் அவனது இரத்தத்தை சூடாக்கியது. அரசகுல வீரம் பொங்கி எழுந்தது. அவற்றால் உண்டான உத்வேகத்தை வாழ்வீச்சில் காட்டி பழையனின் வாளை சந்தித்தான். அவன் சோழ மண்ணின் போர் சிறப்பாக இருந்தது மட்டுமின்றி ஓரிரு முறை தன்னை தடுமாற வைத்ததையும் கண்ட பாண்டிய படைத்தலைவன் அதுவரை அலட்சியமாகவும் விளையாட்டாகவும் நடத்தி கொண்டிருந்த போர் முறையை மாற்றி ருத்ராவேசம் கொண்ட வேங்கை போல் பாய்ந்தான். சோழனின் வாழ்வீச்சு இதே ரீதியில் தொடர்ந்தால் அது சோழ வீரர்களுக்கு புது தெம்பை அளித்துவிடும் என்று தளர்ந்து கிடக்கும் அவனுடைய படை ஒழுங்குக்கு வந்து வேகத்தை பெற்றுவிடும் என்று உணர்ந்த அவன் சங்கு ஒன்றை ஊதியதும் கோசர் படை இரண்டு மரங்கிலும் வளைந்து சோழர் படையை நொறுக்கத் தொடங்கியது. பழையன் தனது கனமான வாளை அனாயசமாக சுழற்றி சோழ மன்னனின் நீண்ட வாளை தாக்கினான். அவனது புரவி முன்னங்கால்களை தூக்கியும் எம்பி குதித்தும் அவனுக்கு ஈடு கொடுத்தது. சில சமயங்களில் அந்த இருவரது புரவிகளும் கூட மோதின. அப்படிப்பட்ட சமயம் ஒன்றில் தன் கனத்த வாளை பின்னுக்கு இழுத்து பெருநற்கிளியின் மார்பு கவசத்தில் பழையன் ஓங்கி அடித்ததும் நிலை தடுமாறிய சோழ மன்னன் புரவி நின்று விழுந்தான். அந்த நிலையில் பழையன் கீழே குதித்து சோழனின் புரவை பிடித்து இழுத்து கொண்டு சோழனை வீழ்த்திவிட தன் கோடாரியை எடுத்தபோது சேரர் படை முகாம்பிலிருந்து கொம்பொலியும் சங்கொலியும் மிகப்பெரிய ஓசையாய் மாறி மாறி ஒலிக்க சேர சோழ படைகள் கோட்டையின் வடகிழக்கு பக்கமாக விலகி வைகையை நோக்கி பின்வாங்கி ஓட முற்பட்டன. கோசர் படை வீரர்கள் சோழ மன்னனை சூழ்ந்து கொண்டனர். அவனது புரவியை கோசர்களிடம் ஒப்படைத்த பழையன் தன் கோடாரியை இடையில் செருகிக் கொண்டான். சோழ மன்னனை நோக்கி, சோழ மன்னரை தங்களை கொல்ல விருப்பமே இல்லாமல் தான் கோடாரியை எடுத்தேன். விருப்பமற்ற அந்த செயல் நல்ல வேளையாக சமாதான சங்கொலியால் நடைபெறாமல் போய்விட்டது. ஆகவே சொல்லிக் கொள்ளுகிறேன், சேர மன்னரின் பேச்சை கேட்டு அதர்மத்தில் இறங்காதீர்கள். நாளை சரித்திரம் உங்களை புகழ வேண்டுமானால் அதற்கு வழி தர்ம நெறியே அன்றி சேரனின் பின் செல்வதல்ல. போய் வாருங்கள் என்று கூறி புரவியை கொடுத்தான். மிகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு நிலையில் தன் புரவியை இழந்து பழையன் அளித்த புரவியில் ஏறி போர் அரங்கை விட்டு நிதானமாகச் சென்றான் பெருநற்கிள்ளி. சேர சோழ படைகள் இப்படி ஆற்றை நோக்கி பின்வாங்கியதும் போர்க்களம் மிக பயங்கரமாக காட்சியளித்தது. பாண்டிய மன்னனை வாழ்த்தும் வெற்றி கோஷங்கள் வானலாவும் ஒலித்து அடங்கிவிட்ட நிலவில் சாகவிருந்த வீரர்களின் மரண ஓலங்கள் விலங்குகளின் பிளிரல்கள் அந்த கூடல் மாநகரை அதிர வைத்தன. அந்த ஓலங்கள் காலனுக்கும் மட்டுமின்றி கழுகுகளுக்கும் அழைப்பாக அமைந்தது. கணக்கற்ற கழுகுகள் போர் அரங்கில் பிரவேசித்து கார்கால மேகம் போல் விண்ணை அடைத்தன. எத்தனை உடல்கள் விழுந்து கிடக்கும் என்று கணக்கிடுவது போல் கழுகுகள் பல வானில் வட்டமிட்டு கொண்டு இருக்கும்போது உண்ண வேண்டிய நிலையில் கணக்கெதற்கு என்று தீர்மானித்த போல் சில கழுகுகள் சிறகடிப்பதை விட்டுவிட்டு தரையில் இறங்கி உயற்ற விடல்களை கொத்தத் துவங்கின.
உடலை விட்டு நீக்கப்பட்ட தலைகள் சிலவற்றை சிறு கழுகுகள் உருட்டிய விதமானது பறவைகள் பந்தாடுவது போல இருந்தது. ஒரு சில கழுகு குஞ்சுகள் அவ்வாறு பந்தாட விரும்பி தலைகளை நெருங்கிய பொழுது அந்த மனித தலைக்குரிய முகத்தில் பிதுங்கி கிடந்த கண்கள் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் அவற்றை நெருங்க பயந்து சற்று தள்ளியே அமர்ந்து கொண்டு விழித்தன. அதை கண்டு சிரிப்பது போல் அங்கே பிரவேசித்த நரிகள் சில உடல்கள் சிந்திய இரத்தத்தில் வேகமாக குடிக்க முற்பட்டன. தங்களுடைய பங்கை இந்த நரிகள் அகப்பறிப்பதைக் கண்டு பொறாமையடைந்த கழுகுகள் சில பல இடங்களில் நரிகளை தாக்கவும் முற்பட்டதால் புதிய போர் ஒன்று அங்கே உருவானது. சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக இரத்தத்தை பருகிவிட்ட நரிகள் நிறைமாத கர்ப்பிணிகளைப் போல் உப்பிய வயிற்றுடன் நடக்கவே சிரமப்பட்டு நகர முற்பட்ட பொழுது கழுகுகள் உபத்திரவம் செய்ததால் அவற்றுக்கு அஞ்சி அவை இறந்து கிடந்த யானைகளின் மறைவில் பதுங்க முற்பட்டன. ஒரு சில நெறிகள் தரையில் புரண்டு விழுந்து தத்தளித்தன. பிண மாமிசத்தை அருந்திய கழுகுகள் சில யானைகளின் உடல்களின் மீது ஆங்காங்கே அமர்ந்து விதமானது கோபுரங்களின் மீது இருந்த ஒற்றை கலசத்தை போல் இருந்தது. உயிர் போகாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு கிடந்த வீரர்கள் இந்த அட்டகாசத்தை கண்டு சகிக்க முடியாமல் காலனின் வரவுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டனர். ஒரு சிலருக்கு இந்த பறவையின் நடவடிக்கைகள் கூற்றின் வாய்க்கு போய் கொண்டிருந்த நிலையிலும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஊசலாடி கொண்டிருந்த உயிர்கள் சில அந்த போர்க்களத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த பேய்களை கண்டு நடுங்கியே உடலை விட்டு பிரிந்தன. ஏறக்குறைய கதிரவன் முளைத்து கணிசமான நேரம் கடந்து விட்டதால் சூரிய ஒளி போர் அரங்கில் வெள்ளொளியாக பாய்ச்சி போரின் பயங்கரத்தை பறைசாற்றியது. இதற்கிடையில் பாண்டியர் படை கோட்டையின் கிழக்கு வாசலுக்கு முன் திரண்டது. காயமுற்ற வீரர்கள் யார் தரப்பினராக இருந்தாலும் வைத்திய சிகிச்சையின் பொருட்டு கோட்டைக்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். உயிரற்ற சடலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டன. அவற்றை வீர அடக்கம் செய்யும் காரியங்களை பழையனே நேரிலிருந்து கவனித்து கொண்டான். கோட்டையின் பாதுகாப்பு பழைய நிலைக்கு வரவேண்டிய ஏற்பாடுகளை அதுகையின் கட்டளையின் பேரில் உபதளபதி ஒருவன் கவனித்து கொண்டான். அன்று மாலை பாண்டியன் நெடுஞ்செழியன் முன்வந்து இறந்த வீரர்களுக்கான அஞ்சலியை செய்தான். வைத்திய சிகிச்சை பெறுபவர்களின் உயிரை காக்க அனைத்து முயற்சிகளையும் செய்ய கட்டளையிட்டான். போர் அரங்கம் தூய்மையாக்கப்பட்டது. அதை காண விரும்பியது போல வானத்தில் சந்திரன் வெளிப்பட்ட பொழுது பாசறையில் இருந்த பாண்டிய மன்னனிடம் சேர சோழர்கள் சார்பில் தூது வந்திருக்கும் செய்தி வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.